வணக்கம். சினிமா நியூஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். சினிமா துறையுலகில் மிக முக்கியமாக பேசப்பட்ட செய்திகளின் தொகுப்புகளில் சிலவற்றை இப்பகுதியினூடாக பார்க்கலாம். நடிகர் பிருத்திவிராஜ் நடித்துள்ள கலீஃபா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இயக்குனர் வைஷாக் இயக்கத்தில் பிருத்திவிராஜ் நாயகனாக நடிக்கும் திரைப்படம் கலீஃபா. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இத்திரைப்படத்தில் அர்ஜுன் தாஸ், ஷைன் டாம் ஷாக்கோ ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். ஜேக்ஸ் பிஜோ இசையமைத்துள்ளார். இத்திரைப்படத்தில் நடிகர் மோகன்லால் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். கலீஃபா திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் 20 அன்று திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிருத்திவிராஜ் நடித்த ஆய்னோப்படி திரைப்படம் இன்றைய தினம் OTTயில் வெளியான நிலையில் கலீஃபா திரைப்படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தங்க கடத்தல் பின்னணியில் உருவாகியுள்ள இப்படம் ஓணம் வெளியீடாக திரைக்கு வரவுள்ளதாக எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நடிகர் சூர்யா நடிப்பில் திரைக்கு வந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை திரையரங்குகளில் வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு கிடைத்த நல்ல விமர்சனங்களால் தமிழ், தெலுங்கு மொழி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படமாகவும் மாறியதால் பல பகுதிகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக திரையிடப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் மட்டும் இதுவரை ஆன்லைன் வாயிலாக 12 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்டுகள் விற்பனையாகி உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இப்படம் முதல் 2 நாட்களிலேயே உலகளவில் ரூபாய் 100 கோடியை வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது சூர்யா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் பலரும் 2 நாளில் எப்படி இவ்வளவு தொகையை வசூலிக்க முடிந்தது? சென்னை, செங்கல்பட்டு பகுதிகளில் சில திரைகளில் இத்திரைப்படம் வெளியாகவில்லை என்பதால் தமிழகத்தில் அதிகபட்சம் ரூபாய் 10 கோடிக்கும் குறைவாகவே முதல் நாள் வசூல் இருந்திருக்கும் என கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் அமெரிக்காவில் விரைவாக $1 மில்லியன் கடந்த முதல் சூர்யாவின் திரைப்படம் என்கின்ற சாதனையையும் இத்திரைப்படம் படைத்துள்ளது. நடிகை அனன்யா ராஜ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அனன்யா ராஜ் தெலுங்கு திரைப்படமான தாக்கடே லேவ் இவ்வாறான திரைப்படங்கள் உள்ளிட்ட பல முன்னணி திரைப்படங்களில் ஹிந்தி துறையுலகில் நடித்து மிகவும் புகழ்பெற்ற நடிகையாக பார்க்கப்படுகின்றார். 27 வயதான இவர் இன்ஸ்டாகிராமிலும் அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களிடம் கவனம் பெற்று வந்தார். இதற்கிடையே கடந்த ஆண்டு உடல் மற்றும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அனன்யா ராஜ் கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி தூக்கத்திலேயே உயிரிழந்ததாக அவருடைய குடும்பத்தினர் தற்போது தெரிவித்துள்ளனர். வளர்ந்து வந்த இளம் நடிகை திடீரென மறைந்தது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் நிவின் பாலி, மமிதா பைஜு நடிப்பில் உருவான பெத்லஹேம் குடும்ப யூனிட் திரைப்படம் ஓணம் வெளியீடாக திரைக்கு வருகிறது. நடிகர் நிவின் பாலி நாயகனாக நடித்துள்ள புதிய திரைப்படம் பெத்லஹேம் குடும்ப யூனிட். ஃபஹத் ஃபாசில், திலீப் போத்தன் இணைந்து தயாரித்துள்ள இத்திரைப்படத்தில் நடிகர்கள் மமிதா பைஜு, ஷியாம் சங்கீத், பிரதாப், வினய் ஃபோர்ட் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். பிரேமல் பட இயக்குனர் கிரீஷ் ஏடி இயக்கியுள்ளார். இத்திரைப்படம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியாக உள்ளது. ட்ரெய்லர் காட்சிகளும் கவனம் பெற்றுள்ளன. இந்த நிலையில் இத்திரைப்படம் 30 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 110 நாட்கள் படப்பிடிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மலையாள படம் ஒன்று இவ்வளவு நாட்கள் படமாக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்களிடமும் பெரிய எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. ஓணம் வெளியீட்டிற்கு ஏற்ற படமாக இருக்கும் என ரசிகர்கள் காத்திருப்பதால் முதல் நாள் வசூலாக பெரிய தொகையை வசூலிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நாளில் பிருத்திவிராஜின் கலீஃபா திரைப்படமும் வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை த்ரிஷா சினிமாவில் இருந்து ஓய்வெடுக்கும் திட்டத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகை த்ரிஷா நடிப்பில் கடந்த 2025ஆம் ஆண்டு தக் லைஃப், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, ஐடென்டிட்டி ஆகிய திரைப்படங்கள் வெளியாகின. தொடர்ந்து இந்த ஆண்டு நடிகர் சூர்யாவுடன் நடித்த கருப்பு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது.
மேலும் கஜினி மற்றும் சதுரங்க வேட்டை 2 ஆகிய திரைப்படங்கள் வெளியாக உள்ளன. இந்த ஆண்டு இறுதியில் இயக்குனர் ஜித்து யோசப் இயக்கத்தில் நடிகர் மோகன்லாலுடன் நடித்த ராம் திரைப்படமும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து த்ரிஷா நடித்த தெலுங்கு படமான விஸ்வம்பரா படமும் வெளியாக காத்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டிற்கு சில திரைப்படங்களில் ஒப்பந்தமான த்ரிஷா ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் புதிய திரைப்படங்களில் ஒப்பந்தமாவதை தவிர்த்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்பு ஒப்புக்கொண்ட பல திரைப்படங்களிலும் தற்போது நடித்துவிட்டு சினிமாவில் இருந்து சிறிது காலம் ஓய்வெடுக்க த்ரிஷா திட்டமிட்டுள்ளதாகவும் பேசப்பட்டு வருகின்றது. மேலும் த்ரிஷா தயாரிப்பு துறையில் இறங்கலாம் என்றும் தகவல்கள் கசிந்துள்ளன. கேரள மாநிலம் கோட்டயம் அருகே உள்ள கிடங்கூர் என்ற கிராமத்தை சேர்ந்த மபிதா பைஜு இவர் குழைந்த நட்சத்திரமாக திரையுலகில் அறிமுகமானார். தனது சிறு வயதிலேயே அற்புதமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த இவர் பிரேமலு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். தொடர்ந்து ஜி.வி. பிரகாஷ் குமாருடன் ரெபல் திரைப்படத்தில் நடித்தார். அப்படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெறாவிட்டாலும் இவரது நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதனுடன் டியூட், தனுஷுடன் கர, விஜயுடன் ஜனநாயகன் மற்றும் சமீபத்தில் சூர்யாவுடன் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ளார். இதில் மேடி என்ற கதாபாத்திரத்தில் இவர் வெளிப்படுத்திய நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வெளியான 2 நாட்களில் 110 கோடி ரூபாய் வசூல் செய்து சூப்பர் ஹிட் ஆகியுள்ளது. இவ்வாறு வரிசையாக 100 கோடி வசூல் தரும் திரைப்படங்களை கொடுத்து வரும் மமிதா பைஜு தற்போது தென்னிந்திய சினிமாவின் அதிர்ஷ்ட கதாநாயகியாக உருவெடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரபல இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் நடிகர் சாந்தனு பாக்யராஜ் மற்றும் சீமான் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கண்ணன் ரவி குரூப்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகும் இத்திரைப்படத்திற்கு ஒரு கைதியின் டைரி என பெயரிடப்பட்டு அதன் அறிமுக வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. கண்ணன் ரவி தயாரிப்பில் சாம் CS இசையமைக்க உள்ளார். தயாரிப்பு நிறுவனமான KGR குரூப்ஸ் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தள பக்கத்தில் இத்திரைப்படத்தின் மோஷன் வீடியோவை வெளியிட்டுள்ளது. ஒரு மனிதன், ஒரு கதை, ஒரு சகாப்தம், இதுவே ஒரு கைதியின் டயரி என்ற அழுத்தமான வரிகளுடன் வெளியாகியுள்ள இந்த போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு எகிற வைத்துள்ளது. வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல போன்ற யதார்த்தமான மற்றும் விறுவிறுப்பான கதைகளை இயக்கி தனக்கென ஒரு முத்திரை பதித்த இயக்குனர் சுசீந்திரன் இத்திரைப்படத்தை இயக்குகிறார். இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் சாந்தனு பாக்யராஜு மிக முக்கிய ஆளுமையான சீமானும் இணைந்து நடிக்கின்றனர். இவர்களின் கூட்டணி திரையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஆர்வம் சினிமா வட்டாரத்தில் எழுந்துள்ளது. கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவாக்கக்கூடிய இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. 1985ஆம் ஆண்டு உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் பாக்யராஜ் கதையமைப்பில் வெளியான மாபெரும் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தின் தலைப்பு தான் ஒரு கைதியின் டயரி. தற்போது அதே தலைப்பை பாக்யராஜின் மகனான சாந்தனு நடிக்கும் திரைப்படத்திற்கு பயன்படுத்தி இருப்பது சினிமா ரசிகர்களிடையே பெரும் நிகழ்ச்சியையும் சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பழைய படத்திற்கும் இதற்கும் கதைகள் ரீதியாக ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதும் சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டுள்ளது. நடிகை ஸ்ரீதேவியின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தின் அட்டை படத்தை நடிகை பிரியங்கா சோப்ரா வெளியிட்டு வாழ்த்தியுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை ஸ்ரீதேவி 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் நாள் பிறந்தார். சிறுவயது முதலே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்ட ஸ்ரீதேவி 4 வயதில் கந்தன் கருணை படத்தில் குழந்தை பாத்திரத்தில் நடித்தார். படிப்படியாக முன்னேறி கதாநாயகி ஆனார். இவர் திரையுலகில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியிருக்கிறார். தனது 54வது வயதில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உயிரிழந்தார். பாலிவுட் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்ட ஸ்ரீதேவி 1976இல் கே பாலச்சந்திரனின் 3 முடிச்சு படத்திற்காக முதல் முறையாக தேசிய விருது பெற்றார். நடிகை ஸ்ரீதேவிக்கு 2017ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்போது அவர் நடித்த மாம் திரைப்படத்திற்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தது. ஸ்ரீதேவி தமிழில் கடைசியாக நடித்த படம் புலி. சிறந்த நடிப்பிற்காக 4 முறை பிலிம்பேர் விருதுகளை பெற்றுள்ளார். 2013இல் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள நடிகை ஸ்ரீதேவி கடந்த February 24, 2018 அன்று நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்க துபாய் சென்றிருந்த போது குளியல் தொட்டியில் மூழ்கி காலமானார்.
இந்த நிலையில் தீரஜ் யு குமார் எழுதிய எம்ப்ரஸ் தி டெபினிக் பயோகிராபிக் ஆஃப் ஸ்ரீதேவி என்ற புத்தகத்தை வெஸ்லியன் புக் பதிப்பித்துள்ளது. இதில் ஸ்ரீதேவியின் குழந்தை பருவம் முதல் இந்தியாவின் முதல் பான் இந்திய நடிகையாக மாறி வாழ்க்கை பயணம் என அவரது 50 ஆண்டுகளை குறித்து எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தை வெளியிட்ட நடிகை பிரியங்கா சோப்ரா, ஒரே ஒருவர் மட்டுமே உங்களை மிகவும் மிஸ் செய்கிறோம், எம்ப்ரஸ் தி டெபினிக் பயோகிராபி ஆஃப் ஸ்ரீதேவி என்கின்ற திரையுலகு விரைவில் வருகிறது என கூறியுள்ளார். இந்த புத்தகத்தில் 7 முக்கியமான திரைக்கலைஞர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். குறிப்பாக அமிதாப் பச்சன், ஜாவோத் அக்தரின் தனிச்சிறப்பான தகவல்களை அடங்கியுள்ளன. 150க்கும் அதிகமான அரிய வகை புகைப்படங்களும் இந்த புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. பிரபுதேவா, வடிவேலு இணைந்து நடிக்கும் திரைப்படம் பேங்பே. இவர்கள் இருவரும் இணைந்து காதலன், லவ் பேர்ட்ஸ், மிஸ்டர் ரோமியோ, காதலா காதலா, மனிதை திரட்டி விட்டாய், எங்கள் அண்ணா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளனர். தற்போது 25 வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தில் மீண்டும் இணைந்துள்ளனர். இந்த பப்ளு பிருத்திவிராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இத்திரைப்படத்தை சாம் ரோட்ரிக்ஸ் இயக்கியுள்ளார். ஹார் அட்லன்சர் படமாக இதை கேஜிஆர் கண்ணன் ரவி தயாரிக்கிறார். தீபக் ரவி இணை தயாரிப்பு செய்கிறார். இத்திரைப்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் எரிமலை வெடித்து லாவா பாயும் நிலப்பரப்பில் வித்தியாசமான தோற்றத்தில் பிரபுதேவாவும் வடிவேலும் தோன்றுகின்றனர். அவர்களை ஜாம்பிகளாக மாறிய மனிதர்கள் துரத்த அவர்களிடமிருந்து தப்பிக்கும் ஆக்ஷன் காட்சிகள் பரபரப்பை இந்த வீடியோவில் ஏற்படுத்தியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சினிமா நியூஸ் நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.